பாத்திரம் தேய்ச்சி என் கை தேஞ்சு போயிடும் போல இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஜாமானத்தை உருட்டிகிட்டு இருக்கிறதே நமக்கு ஒரு பொழப்பாக போச்சு. அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா இருக்க? நான் ஊருக்கு வந்துட்டேம்மா. வாடியே ராசாத்தி, உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு. இப்படி இழைச்சி போயிட்டே கண்ணு. ஆமாம், மாப்பிள்ளை எங்கே? இப்போ எதுக்கு அலறிக்கிட்டு வரா? நான் கூட நாய் தான் துரத்திட்டு வருதுன்னு நினச்சேன். இந்த கிழவிக்கு கொழுப்பை பற்றியாக இழைச்சி போயிட்டாலாம். இவன் உருடு வந்ததில் ரோடே சமமாக இருக்கும், இவன் இழைச்சி போயிட்டாலாம். சரி, நாமளும் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம். இல்லைனா நான் வந்தது எங்கள் அன்னிக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கிடப்பா. போவோம். என்ன நம்ம சோஃபா வீங்கின மாதிரி இருக்கு? ஓ, நாற்று உட்காந்துருக்கலா? அவரு வேலைக்கு நேரமாகிடுச்சுன்னுட்டு என்னை வேகமாக இறக்கி விட்டு அவர் கிளம்பிட்டாருமா. நாளைக்கு சாயந்தரம் அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ஏக்கன்னு நாளைக்கே கிளம்பணுங்கிற? ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகிறது. என்ன அவசரம்? ஆமாம், 2 நாள் இருந்தாலே டங்கு வருகள்ன்றோம். ஒரு வாரம் இருந்தானா நான் படுக்கடையாக படுத்துக்க வேண்டியதுதான். நான் வேணா மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா கண்ணே? இல்லைம்மா, நானே சொல்லிக்குவேன். சரி, பார்க்கலாம். என்ன சின்ன பொண்ணு நின்று வாயவே பார்த்துட்ருக்க? போய் சமைச்சதை எடுத்துகிட்டு வந்து கூட, பிள்ளை பசியோடு இருக்கும்ல. ஆமாம், பச்சை குழந்தை போய் சாப்பாடு கூட போட்டுக்க முடியாது. சமைச்சு வைக்கிறது பெரிய வேலை, இதில் எடுத்து வேற கொடுக்கணுமா? சரி, என்ன பண்ணி தொலைகிறது, போய் எடுத்துகிட்டு வரலாம். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மீனா? நீ எப்படி இருக்க? அதெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு வாங்க, பயங்கரமாக பசிக்குது. தின்னி மூட்டைங்கிறது சரியாக இருக்குது. எப்போ பாரு சோறுன்னுக்கிட்டு. அதை சமைச்சா எல்லாம் தெரியும், திங்கிறப்ப என்ன கஷ்டம் தெரிய போகுது. இந்த நாத்து சாப்பிடு. ஆஹா, எவ்வளோ சாப்பாடு. எங்கள் அம்மா எப்போ பருப்பு குழம்பு, இட்லி, தோசை, சட்னின்னு இதே தான் வைப்பா. எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து தான் இப்படி சாப்பாடு சாப்பிட்றேன். ஐயோ, வயிற்றில் இடம் பத்தலையே. சரி, இங்கே தானே இருக்க போகிறோம், மதியமும் சாப்பிட்ருவோம், சரியாக போயிடும். இப்படி சமைச்சு போட்டால் எங்கே நம்ம வீட்டுக்கு போகிறது? இங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான். சாப்பாடு எப்படி மக்கா இருந்தது? என்னதான் இருந்தாலும் நீ சமைக்கிற மாதிரி வரலாமா? நான் சொல்லலை, இப்படி தான் சொல்லுவான்னு. சரி உடுமி, நான் நைட்டுக்கு உங்கள் அம்மாவை சமைச்சு போட சொல்கிறேன். அப்போ உங்கள் அம்மாவே சமைச்ச மாதிரி நல்லாயிருக்கும். ஐயோ, நான் செவனேன்னு சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். இவளால் ஏன் பொழப்பு நாரிடும் போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பரவாயில்ல. ஏன் எங்கள் அம்மா வயசான காலத்தில் கஷ்டப்படணும்? நீங்கள் எப்படி சமைச்சாலும் நாங்கள் சாப்பிட்டுப்போம். அதான் பார்த்தனே, எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இலையோடு முழுங்கினதை. நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட கருத்தை ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.